அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ப்ரெட்டை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஒரு 7லேருந்து 8 ப்ரெட் வேணும். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 8 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 7 எடுத்துக்கோங்க. நான் வந்து 7 எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ரெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம சேர்த்துடலாம். எல்லா ப்ரெட்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். கேரமல் பண்ணுறது எப்படின்றத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க. டக்குன்னு வந்துடும். ஃபஸ்ட் டைம் கேரமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி சக்கரை கரைஞ்சிட்டே வருது பாருங்கள். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இன்னும் கலர் வரல. நம்ம கொஞ்சம் நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கலாம். இப்போது நல்லாவே கரைஞ்சிருச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சின பால் தான். அதை நம்ம எடுத்துக்கலாம். கலந்து விட்டு சேர்த்துடலாம். காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது, காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே கலந்து விட இந்த சக்கரை வந்து கரைஞ்சிரும். இந்த பாலில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவையில்லை. அதில் நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். வீட்டில் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நெய் உருகிருச்சு இல்லையா, இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம ஓரங்கள் எதுவுமே கட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த நெய்யில் வந்து நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே கலர் வந்துருச்சு. இப்போ நல்லா வாசமும் வருது. இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் ஆடை சேர்க்குறோம். பாலாடை நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, நெய் எடுக்கிறதுக்கு எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த பாலாடை தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சுருப்பீங்களா, அந்த பாலாடை எடுத்துக்கோங்க. ரொம்ப பழசு வேண்டாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, நம்ம கலந்து வச்சதோலே கேரமல் பால், அதை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே படாது. கலந்து இதுமாதிரி வந்துடும். எதையுமே நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். திக்காயிட்டே வருது பாருங்கள். இதுக்கு ஏலக்காய் தூள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கேரமல் வாசமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், கடைகளில் கிடைக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ப்ரெட்டை வறுத்தோம் இல்லையா, அப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நீங்கள் இதெல்லாம் துருவிட்டு நல்லா பொடியாக துருவிட்டு அந்த ப்ரெட்டோடய சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், பாதில் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா, இதுதான் கரெக்டான போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பட்டர் பிடிச்சிருக்கேன். இது இல்லைன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம செஞ்சதை நம்ம கேக் மாதிரி கட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். இல்லை நீங்கள் தட்டு கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு சமப்படுத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டாலே போதும், நல்லா சூப்பராக செட் ஆயிரும்.
இது ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது, 10 நிமிஷத்துலேயே செட் ஆயிரும். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதாங்க இதுக்கு. இப்போது சமப்படுத்தியாச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது சைலெல்லாம் எடுத்து விட்டாச்சு. ஒரு தட்டை கவுத்தி போட்டு நம்ம அப்படியே டிமோல்ட் பண்ணிடலாம். ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இந்த பேப்பர் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வரையும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.